எல்லா கம்பெனிஸும் அவங்களுக்கு ஒரு யூனிக்கான ஒரு ப்ராசஸ் இருக்கும், டிசைன் ப்ராசஸ் இருக்கும். ஒன்று இந்த டைமண்ட், இன்னொன்று வந்துட்டு இந்த டைமண்ட். கரெக்டுங்களா? ஸோ நீங்கள் ஒரு டிஸ்கவர் ஃபேஸில் இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா யூசர் ரிசர்ச் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு கலர்ஸ் யூஸ்ட் இந்த மொபைல், என்ன ஐக்கன் யூஸ் பண்ணுறீங்க, என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணுறீங்க, இந்த எல்லா ஒர்க்குமே டிஸ்கவர், டிஃபைன், ஐடியேட், உங்களுக்கு ஒரு டீம் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு ப்ராடக்ட் டிசைனர்ஸ் இருப்பாங்க, விஷுவல் டிசைனர்ஸ் இருப்பாங்க. ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு யூஎக்ஸ் டிசைனர் இல்லைனா ஒரு ப்ராடக்ட் டிசைனரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன. லைக் நீங்கள் வந்துட்டு இப்போ புதுசாக யூஎக்ஸ் டிசைன் பற்றி யோசிக்கிறீங்க, இல்லைனா டிசைனர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, ஒரு டிசைனர் என்ன பண்ணுறாங்க கம்பெனிஸில், வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் அவுட் ஆஃப் தெம், அவங்க டே டு டே லைஃப் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ திஸ் வீடியோ இஸ் ஜஸ்ட் அபவுட் தேட். ஸோ ஒரு ரோல் ஆஃப் டிசைனர் நமக்கு புரியணும்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு டிசைன் ப்ராசஸ் வந்துட்டு நம்மளுக்கு புரியணும். ஸோ எல்லா கம்பெனிஸும் அவங்களுக்கு ஒரு யூனிக்கான ஒரு ப்ராசஸ் இருக்கும், டிசைன் ப்ராசஸ் இருக்கும். பட் நான் இப்போ சொல்ல போகிறது ஒரு ஜென்ரிக்கான ப்ராசஸ். நிறைய கம்பெனிஸ் இதை ஃபாலோ பண்ணுறாங்க அண்ட் இட் இஸ் கால் தி டபுள் டைமண்ட் ப்ராசஸ். டபுள் டைமண்ட் அப்ரோச்னு சொல்லலாம், டபுள் டைமண்ட் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். பட் பேசிக்கலி என்ன ஃபேக்டர்னால் 2 டைமண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒன்று இந்த டைமண்ட், இன்னொன்று வந்துட்டு இந்த டைமண்ட். கரெக்டுங்களா? ஸோ 2 டைமண்டுமே 2 பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைமண்டோட ஃபர்ஸ்ட்டு பார்ட் பார்த்தோம்னா டிஸ்கவருங்கிற ஒரு ஃபேஸு, செகண்ட் பார்ட் வந்து டிஃபைனுங்கிற ஒரு ஃபேஸு. தென் செகண்ட் டைமண்டில் 2 பார்ட் இருக்குது அகைன், அண்ட் தோஸ் ஆர் ஐடியேட் அண்ட் ப்ரோட்டோடைப். ஓகேங்களா? ஸோ பேசிக்கலி இதை எப்படி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? சரி, நான் இமேஜின் நீங்கள் வந்துட்டு ஒரு யூஸ்ட் கார் டீலர்ஷிப் ரன் பண்ணுறீங்க அண்ட் யூ வாண்ட் டு இம்ப்ரூவ் உங்கள் யூசர்ஸோட பையிங் எக்ஸ்பீரியன்ஸ், கார் பையிங் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டோட நீங்கள் வந்துட்டு ஒரு டிசைன் டீமுக்கு அப்ரோச் பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிசைன் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, யார் இந்த யூசர்ஸ், அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க இன்றைக்கி, அவங்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ், அவங்க அதை எப்படி சால்வ் பண்ணுறாங்க இன்றைக்கிங்கிற ஒரு டிஸ்கவரி ஃபேஸில் போவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ப்ராடாக போவாங்க. ஸோ இந்த ஃபேஸுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரியும், நான் வந்துட்டு இப்போ ஒரு யூசர்ஸ்க்கு 1000 பிரச்சனை இருக்குது. சரிங்களா? இதில் வந்துட்டு 1000 பிரச்சனை இல்லை, டாப் 5 பிரச்சனை என்ன, அந்த ஒரு ஃபில்ட்ரிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் டிஃபைன். ஸோ 1000 பிரச்சனை இருக்குது, ஆனால் நான் இந்த 5 பிரச்சனையை தான் சால்வ் பண்ண போகிறேன், இதுதான் என்னுடைய பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம், ப்ராப்ளமை கரெக்டாக நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்க இல்லையா, அந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் டிஃபைனுங்கிற ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்துட்டு முடிஞ்சது. திஸ் வாஸ் டோட்டலி ஃபோக்கஸ்ட் ஆன் த ப்ராப்ளம். ஸோ செகண்ட் ஃபேஸ் எப்படின்னா, இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன் 5 பிரச்சனை, இதுதான் என்னுடைய கஸ்டமர்ஸோட 5 பிரச்சனை, இதை நான் எப்படியெல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியேஷன். நீங்கள் வந்துட்டு நிறைய ஐடியாஸ் கொண்டு வருவீங்க. ஸோ இங்கே மறுபடியும் நீங்கள் ப்ராடாக போகிறீங்க, நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க. சரிங்களா? ஸோ இந்த ஐடியேட் ஃபேஸில் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வருது. ஒரு மொபைல் ஆப் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, பக்கத்துலேயே உங்கள் டீலர்ஷிப்க்கு பக்கத்துலேயே ஒரு ஒர்க் ஷாப் ரெடி பண்ணலாம், ஜஸ்ட் அதில் வீல் அலைன்மெண்ட் மட்டும் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் போடலாம். இதே மாதிரி நிறைய ஐடியாஸ் வருது. ஆனால் இப்போ பேசிக்கலி நீங்கள் எந்த ஐடியாவை பிடிச்சி ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கொஷன் வருது இல்லையா. ஸோ அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு அடுத்த ஃபேஸ் தான் இந்த ப்ரோட்டோடைப் ஃபேஸ். கரெக்டுங்களா? ஸோ இந்த ப்ரோட்டோடைப் ஃபேஸில் என்ன பண்ணுவீங்க, ஒரு மொபைல் ஆப் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு ஐடியா வருது அப்படின்னா, ஒரு மினிமம் ஃபீச்சர் இருக்கிற ஒரு மொபைல் ஆப்பை நீங்கள் ஒரு 10 பேர் 50 பேருக்கு ரிலீஸ் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட ஃபீட்பேக் கேட்பீங்க. எப்படி இருக்குது இந்த மொபைல் ஆப், உங்களுக்கு யூஸ் ஆகுதா, இதில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, உங்கள் 5 பிரச்சனை நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணேன் இல்லைங்களா, அதுலேருந்து ஏதாச்சும் பிரச்சனை இந்த மொபைல் ஆப்னால் சால்வ் ஆகுதா அப்படிங்கிற ஒரு கொஷின் ஃபீட்பேக்கும் நீங்கள் எடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஐடியாஸோட ஃபீட்பேக் எடுத்து என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வந்துட்டு நேரோ டவுன் பண்ணுவீங்க. சரி, நான் வந்துட்டு இப்போது 10 ஐடியா இருந்தது என்கிட்ட, நான் வந்துட்டு இதிலேருந்து இந்த 4-5 ஐடியாவை ஃபோக்கஸ் பண்ணலாம், ஏன்னா அது வந்துட்டு யூசர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு டெலிவரி ஃபேஸ் வரும். சரி, ஒரு மொபைல் ஆப் பண்ணணும் அப்படின்னு ரெடி பண்ணிட்டீங்கன்னா, மொபைல் ஆப் எப்படி இருக்கணும், அந்த கலர்ஸ் எப்படி இருக்கணும், என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும், லோகோ என்ன, இன்ட்ராக்ஷன் என்ன, அந்த விஷயங்கள் எல்லாமே அதுக்கப்புறம் வரும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு டிப்பிக்கல் யூஎக்ஸோட டிசைன் ப்ராசஸ்.
ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு எல்லா ப்ராசஸ்லேயுமே நிறைய டெக்னிக் இருக்குது. டிஸ்கவர், டிஃபைன், ஐடியேட், ப்ரோட்டோடைப், இந்த 4 ஃபேஸஸ்லேயுமே நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லைன்னா டெக்னிக்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் ஒரு டிஸ்கவர் ஃபேஸில் இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா யூசர் ரிசர்ச் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு. சரிங்களா? இது வந்துட்டு எப்படியானாலும் இருக்கலாம். நீங்கள் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் இருக்குதுல்ல. யூசர் இன்டர்வியூஸ் ஃபஸ்ட்டு பண்ணலாம். பேசிக்கலி நீங்கள் என்னென்னா நீங்கள் யூசர்ஸ் கிட்ட போய் உட்காந்து அவங்கக்கிட்ட 1 மணி நேரம் உட்காந்து, அரை மணி நேரம் உட்காந்து, அவங்க என்ன பேக்ரவுண்ட், அவங்க யார், என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்க ஏன் இங்கே வந்தாங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, அவங்க பிரச்சனை எப்படி சால்வ் ஆகலையா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்ககிட்ட நேரடியாக பேசி நோட் எடுப்பீங்க. சரிங்களா? இல்லைனா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, ஒரு 1500 கஸ்டமர்ஸ் இருக்காங்க, எல்லாருக்கிட்டையும் இப்படி போய் பேச முடியாது. ஸோ பேசிக்கலி நீங்கள் ஒரு சர்வே ஃபார்ம் அனுப்புவீங்க, ஒரு லிங்க் அனுப்புவீங்க அவங்களுக்கு இமெயிலுக்கு, இல்லைனா அவங்க காண்டாக்ட் நம்பருக்கு அனுப்பி அவங்ககிட்டேருந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எடுப்பீங்க. நீங்கள் ஏதாச்சும் பிரச்சனை இன்றைக்கி ஃபேஸ் பண்ணிங்களா, நீங்கள் எப்படி ரேட் பண்ணுவீங்க, ஏன் கம்மி ரேட்டிங், என்ன ரீசன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மறுபடியும் அவங்ககிட்ட வாங்குவீங்க. இல்லைனா ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இன்னொரு டெக்னிக் இருக்குது, ஜஸ்ட் அப்சர்வேஷன். நீங்கள் கஸ்டமர்ஸ் வராங்க, அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு அவங்க யார்கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது அவங்க எப்படி டீல் பண்ணுறாங்க, அவங்க இமோஷன்ஸ் எப்படி மாறுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணி நோட் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே பிகம்ஸ் யுவர் பார்ட் ஆஃப் யூசர் ரிசர்ச். ஓகேங்களா? ஸோ யூசர் ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த டேட்டா எல்லாம் வருது இல்லைங்களா, யூசர் இன்டர்வியூ, சர்வே, அப்புறம் அப்சர்வேஷன் எல்லாமே பார்த்துட்டு இதில் என்ன தான் ஏன் கண்டுபிடிச்சேன், யூசர்ஸை பற்றி என்ன தான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற ஒரு சிந்தசிஸ். நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. இதுலேருந்து எனக்கு புரிஞ்சது இதுதான், கஸ்டமர்ஸோட பிரச்சனைகள் இதுதான், இங்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, இங்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலை, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் சிந்தசிஸ். ஓகேங்களா? ஸோ இன்னொரு நல்ல விஷயம் நான் பண்ணுறது பேசிக்கலி என்னென்னு பார்த்தீங்கன்னா யூசர் ஜர்னி. அவங்க வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவங்க என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி போர்டு மாதிரி பண்ணுவேன். ஸ்டோரி போர்டுனால் ஒரு காமிக்ஸ் மாதிரி. ஃபஸ்ட்டு இங்கே வந்தாங்க, இந்த செக்ஷனுக்கு போனாங்க, அடுத்தது இந்த செக்ஷனுக்கு போனாங்க, அடுத்தது இந்த செக்ஷன் போனாங்க, அப்புறம் டீலர்ஷிப் விட்டு போனாங்க, அந்த மாதிரி விஷயங்கள். சரிங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் யூசர் ஜர்னி. தட் ஐ லைக் டு டூ அ லாட். ஸோ இதுதான் வந்துட்டு உங்கள் டிஸ்கவர் ஃபேஸ். இப்போ டிஃபைன் ஃபேஸில் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பண்ணுவீங்கன்னா, உங்கள் டீமு எல்லாம் சேர்ந்து நீங்கள் வந்துட்டு டிஃபைன் பண்ணுவீங்க. நான் வந்துட்டு இவ்வளோ யூசர் ரிசர்ச் பேஸ் பண்ணி எனக்கு 100 ப்ராப்ளம்ஸ் நான் வந்துட்டு கண்டுபிடிச்சேன். அதில் டாப் 5 ப்ராப்ளம்ஸ் இதை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு டெஃபினட் ஆன ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பீங்க. கஸ்டமர்ஸ் இந்த ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ணுறாங்க பிகாஸ் ஆஃப் ஸோ அண்ட் ஸோ ரீசன் அண்ட் தேட் இஸ் அஃபெக்டிங் தெம் ஹவ். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் கவர் பண்ணுறது தான் இந்த கஸ்டமர் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை டிஃபைன் பண்ணுறது. ஸோ இதை ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஃபிக்மாவில் ஒரு ஸ்லைடாக இருக்கலாம், இல்லைனா ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இதை ஒரு டாக்குமெண்ட் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் தான் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எக்ஸைட்டிங்கான ஃபேஸ். தட் இஸ் யுவர் ஐடியேட் ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபேஸில் இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் டீம் எல்லாம் உங்கள் இமீடியட் டீம் இல்லாமல் மற்ற டீம்ஸ் கூட எல்லாம் நீங்கள் வந்துட்டு பேசி அவங்களெல்லாம் ஒரு மீட்டிங் ரூமில் கொண்டு வந்து அவங்கக்கிட்ட இந்த ப்ராப்ளமை எக்ஸ்பிளைன் பண்ணி ஐடியாஸை ஜென்ரேட் பண்ண வைக்கலாம். ஸோ அதுக்கு பேர் தான் பிரெயின் ஸ்டார்மிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நாட் ஓன்லி டிசைனர்ஸ், இட் கேன் பி யுவர் ப்ரோக்ராமர்ஸ், உங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் எல்லாரையுமே நீங்கள் இன்க்ளூட் பண்ணி இதில் வந்துட்டு ஐடியாஸை ஜென்ரேட் பண்ணலாம். இந்த ஃபேஸ் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஒரு 2-3 ஐடியாஸ் மனசில் வந்துச்சுன்னா இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் போடலாம். ஒரு மொபைல் ஆப் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இதில் இந்த மொபைல் ஆப்பில் என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்கணும், என்னுடைய ஸ்டோர்ஸில் என்னெல்லாம் ஆஃபர் போயிட்டுருக்கு, என்னெல்லாம் கார்ஸ் ஓட சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது, ஒரு இன்ஃபர்மேஷனை எங்கெல்லாம் நான் ப்ளேஸ் பண்ணணும், அந்த விஷயங்களை வந்துட்டு இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சரில் பார்ப்போம். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு வயர் ஃப்ரேமிங் இஸ் சம்திங் ஐ லவ் டூயிங். ஸோ பேசிக்கலி இதை நீங்கள் கையிலே வரைஞ்சி பண்ணலாம், பேப்பரில் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஐபேடில் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களால் வயர் ஃப்ரேமிங் பண்ண முடியும், மாக்கப்ஸ் போட முடியும் அப்படின்னா ஜஸ்ட் ரெக்டாங்கிள்ஸை ஃபிக்மாலேயோ ஸ்கெட்ச்லேயோ போட்டு அதையுமே நீங்கள் வந்துட்டு
பார்க்கலாம், விஷுவலைஸ் பண்ணலாம். சரி, நான் ஒரு இந்த மாதிரி வெப்சைட் பண்ணணும், இல்லை மொபைல் ஆப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிளை போட்டு ஓகே இங்கே இது ப்ளேஸ் பண்ணலாம், இங்கே கிளிக் பண்ணால் அடுத்த பேஜுக்கு போகும். ப்ரொஃபைல்ஸில் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஃபோட்டோ ஆட் பண்ணலாம், கார்ஸோட ஃபோட்டோ இங்கே போடலாம், எப்படி போடலாம் அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் ஐடியா கிடைக்கிறதுக்கு தான் இந்த வயர் ஃப்ரேமிங் பண்ணுவோம். இது கலர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணாமல் பண்ணுவோம் இதை. அண்ட் இது வந்து ஜஸ்ட் பேசிக்லி டு கிவ் ஃபீட்பேக். யாருக்காச்சும் இந்த விஷயங்களை காமிச்சு எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிக்குதா, எதுவும் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்களா, என்ன தோணுது இதை பார்த்த உடனே, இந்த மாதிரி ஃபீட்பேக் கேட்குறதுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த வயர் ஃப்ரேமிங். ஓகேங்களா? ஸோ இந்த வயர் ஃப்ரேமிங் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபேஸுக்கு நம்ம போகிறது என்னென்னா ப்ரோட்டோடைப்புங்கிற ஃபேஸ்க்கு நம்ம போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோட்டோடைப்புங்கிற ஃபேஸில் என்ன பண்ணுவோம், இந்த நம்ம ஐடியாஸ், நம்ம மொபைல் ஆப் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை நம்ம நம்ம வந்து பர்சியூ பண்ணுறோம் அப்படின்னா அந்த மொபைல் ஆப்புக்கு ஒரு சின்னதாக ஒரு ப்ரோட்டோடைப் போட்டிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் எப்படி இருக்கும், அங்கே ஒரு பட்டனில் கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் இங்கே போவோம் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணுவோம். இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 50 யூசர்ஸுக்கு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு போய் கொடுத்துருவோம். ஒன்றும் இல்லைன்னா அவங்கள கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு இந்த மொபைல் ஆப் அவங்க மொபைலில் சும்மா ஜஸ்ட் ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி கொடுத்து அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு பேர் தான் யூசர் டெஸ்டிங். ஓகேங்களா? இல்லைனா இப்போ நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, அதில் வந்துட்டு நீங்கள் இந்த ப்ரோட்டோடைப்பை லான்ச் பண்ணாலே போதும், அவங்க யூசர்ஸ் அங்கே போய் அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எங்கே கிளிக் பண்ணுறாங்க, எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க கிளிக் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஒரு பட்டனை கிளிக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த யூசர்ஸ், ஆனால் வந்துட்டு அவங்க அதை கிளிக் பண்ணாமல் வேறு எங்கேயோ கிளிக் பண்ணுறாங்க, ஏன் கிளிக் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பிஹேவியரை கண்டுபிடிக்கிறது தான் இந்த யூசர் டெஸ்டிங்கில் பேசிக்லி பண்ணுவாங்க. ஸோ அதே தான் யூசர் அனாலிட்டிக்ஸ்லேயும். ஸோ 50 பேர் இந்த யூசர் டெஸ்டிங் பண்ணிங்க, ஆனால் அதில் வந்துட்டு ஒரு 10 பேர் தான் நீங்கள் நினைக்கிற பட்டனில் கிளிக் பண்ணாங்க. ஸோ உங்கள் டிசைனில் யூசர்ஸோட பிஹேவியர் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டுபிடிக்கலாம் இந்த ப்ரோட்டோடைப் ஃபேஸில். ஓகேங்களா? ஸோ எவ்ரிதிங் லுக்ஸ் குட். ஸோ இப்போ வந்துட்டு டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிற ஃபேஸில் வந்துட்டிங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா விஷுவல் டிசைன், இன்னொன்று வந்துட்டு கான்டென்ட் டிசைன். இதில் என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கலர்ஸ் யூஸ்ட் இந்த மொபைல், என்ன ஐக்கன் யூஸ் பண்ணுறீங்க, என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணுறீங்க, என்ன கலர்ஸ் ஆஃப் ஃபாண்ட் யூஸ் பண்ணுறீங்க, ஸ்பேஸிங் என்ன, லேஅவுட் எப்படி இருக்கணும், இன்ட்ராக்ஷன் பேட்டர்ன்ஸ் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே டிஃபைன் பண்ணுறது இந்த விஷுவல் டிசைன். நெக்ஸ்ட் வந்துட்டு கான்டென்ட் டிசைன் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு உங்கள் மொபைல் ஆப்பில் யூஸ் பண்ண போகிற வேர்ட்ஸ், டோன். இப்போ பார்த்திங்கன்னா ஜொமேட்டோ, ஸ்விக்கியெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ஜாலியான ஒரு டோனில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ கான்டென்ட் டிசைன் கைட்லைன்னு ஒரு விஷயம் இருக்கும், என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் உங்கள் மொபைல் அப்ளிகேஷனில், வெப்சைட்டில் எப்படி யூஸ் பண்ணலாம், மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸில் என்ன வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம், என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த கான்டென்ட் டிசைன் கைட்லைனில் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக்லி பார்த்திங்கன்னா ஒரு டிசைனரோட ஒர்க். ஸோ இப்போ பார்த்தோம்னா இவ்வளோ ஒர்க் இருக்கா ஒரு டிசைனருக்கு ஒரு கம்பெனியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் வில் டிபெண்ட் ஆன் தி கம்பெனி இட் செல்ஃப். இது இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறது ஒரு சின்ன கம்பெனி ஆஸ் இன் ஸ்மால் நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் தேர் இந்த கம்பெனி, இல்லைனா ஒரு ஸ்மால் டிசைன் டீம், இல்லைனா ஒரு ஸ்டார்ட் அப் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நீங்கள் யூ ஆர் த சோல் டிசைனர் அப்படின்னா இந்த எல்லா ஒர்க்குமே டிஸ்கவர், டிஃபைன், ஐடியேட், இதில் இருக்கிற எல்லா யூசர் ரிசர்ச், கஸ்டமர் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், பிரெயின் ஸ்டார்மிங் எல்லாமே நீங்கள் தான் பண்ணுவீங்க. யூ ஆர் இன் அ மெச்சூர்ட் கம்பெனி ஆஸ் இன் அ பிக் கம்பெனி வித் லாட் ஆஃப் டிசைனர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இண்டிவிஜுவல் ஃபேஸுக்கு இண்டிவிஜுவல் டிசைனர்ஸ் வச்சுருப்பாங்க. எப்படின்னு பார்த்தோம்னா இப்போ யூசர் ரிசர்ச் பண்ணுறதுக்கு யூசர் ரிசர்ச்சர்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்க ஒர்க் என்னென்னா இந்த மாதிரி கஸ்டமர்ஸை மீட் பண்ணணும், அவங்கள இன்டர்வியூ பண்ணணும், அவங்கள அந்த இன்டர்வியூ டேட்டா பாயிண்ட்ஸை சிந்தசிஸ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு கஸ்டமர் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், பிரெயின் ஸ்டார்மிங், ஐடியா ஜென்ரேட் பண்ணுறது, யூசர் டெஸ்டிங் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ப்ராடக்ட் டிசைனர்ஸ்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ அதுதான் நான் என் கம்பெனியில். ஸோ ஆனால் ப்ராடக்ட் டிசைனர்ஸ் பேசிக்லி ரிசர்ச்சர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரிசர்ச்சும் பண்ணுவாங்க. ஸோ ப்ராடக்ட் டிசைனர் ஷுட் நோ எவ்ரி திங். ஆனால் வந்து ப்ரைமரிலி பார்த்தோம்னா இந்த மாதிரி பிரெயின் ஸ்டார்மிங், ஐடியேஷன், வயர் ஃப்ரேமிங், டிசைன், யூசர் டெஸ்டிங், இது ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்துட்டு ப்ராடக்ட் டிசைனர்ஸ் பார்த்துப்பாங்க. என்ன ஃபாண்ட் ப்ராடக்டில் இருக்கணும், என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணணும், லோகோ என்ன யூஸ் பண்ணணும், ஐக்கன்ஸ் என்ன யூஸ் பண்ணணும், இதெல்லாம் டிஃபைன் பண்ணுறவங்க தான் விஷுவல் டிசைனர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி டோன் ஆஃப் வாய்ஸ் டிஃபைன் பண்ணுறவங்க கான்டென்ட் டிசைனர்ஸ்.
ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் இருக்கீங்கன்னா என்ன ஒரு புது ப்ராஜெக்ட் வந்தாலுமே, ஒரு புது ஃபீச்சர் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே உங்கள் ப்ராடக்ட்காக உங்களுக்கு ஒரு டீம் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு ப்ராடக்ட் டிசைனர்ஸ் இருப்பாங்க, விஷுவல் டிசைனர்ஸ் இருப்பாங்க, கான்டென்ட் டிசைனர்ஸ் இருப்பாங்க, அப்புறம் யூசர் ரிசர்ச்சர்ஸ் இருப்பாங்க. ஸோ 4 பேர் கூடிய ஒரு டீம் தான் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்டில் ஒரு ஃபீச்சர் இல்லைனா ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும். அதில் எப்படின்னா ஒரு ப்ராடக்ட் டிசைனர் தான் அதோடைய ஃபைனல் ஓனர். அவங்க தான் அக்கௌண்டபிள் ஃபார் டெலிவரி ஆஃப் தட் பர்டிகுலர் டிசைன். ஆனால் அவங்க ப்ராடக்ட் டிசைனர் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஒரு ரிசர்ச்சர்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். அவங்க அந்த ஐடியாலாம் போட்டு வயர்ஃப்ரேம் எல்லாம் ரெடி பண்ணி, சரி எனக்கு காம்பனண்ட் வேணும், என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணும், கலர் யூஸ் பண்ணும் அப்படிங்கிற ஐடியாஸ் எல்லாம் வேணும்னா விஷுவல் டிசைனர்ஸ் கிட்ட கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு எல்லாம் டிசைன் பண்ணியாச்சு, இப்போ நான் வந்துட்டு டெலிவர் பண்ணணும். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஸில் என்ன மாதிரி மெசேஜ் போடலாம், என்ன மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி டோன் ஆஃப் வாய்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஹெல்ப் வந்துட்டு கான்டென்ட் டிசைனர்ஸ் கிட்ட வந்து எடுக்கலாம். ஸோ ஃபைனலி இது ஒரு டீம் ஒர்க் அண்ட் த ப்ராடக்ட் டிசைனர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டெலிவரி ஆஃப் த ப்ராஜெக்ட். ஸோ அவங்க வந்துட்டு ப்ரோக்ராம் மேனேஜர்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் அண்ட் ப்ரோக்ராமர்ஸ் கூட ஒர்க் பண்ணி ஃபைனல் டெலிவரியை கொடுப்பாங்க. ஸோ பேசிக்கலி கன்க்ளூஷன் என்னென்னா, ஸோ இதுதான் உங்கள் ரோல் ஆஃப் அ டிசைனர் இன் அ கம்பெனி. ஸோ திஸ் மைட் சேஞ்ச் பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் கம்பெனி யூ ஆர் ஒர்க்கிங் இன். எல்லா கம்பெனிஸ்க்குமே அவங்களோட ஓன் ஸ்டைல் இருக்கும். ஓகேங்களா? So I hope this was a useful video for you guys, and until I see you in your next, take care and have a nice day. Bye bye.